ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே இல்லையா? நான் பல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகலை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது, பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? இல்லை எனக்கு மேனிஃபெஸ்டேஷனே வரவே மாட்டேங்குது, நான் ஒரு மெத்தட் பண்ணால் எனக்கு நிறைய நெகட்டிவாக தான் நடக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷனில் பல விதமான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறோம். பல ரைட்டிங், விஷுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், 369 இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியும் நம்மளுக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை? நிறைய பேர் அந்த மெத்தட்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மெத்தட்ஸை ட்ரை பண்ணுறீங்க. அந்த மெத்தட் உங்களுக்கு பலன் தரலன்னு சொன்னோன்னுமே அடுத்த மெத்தடுக்கு நீங்கள் ஸ்கிப் ஆகிறீங்க. இது எல்லாமே ஒரு ட்ராப்பு தான். நீங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொன்னோன்னா அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. அடுத்த என்ன மெத்தட்னு சொல்லி உங்கள் கான்சன்ட்ரேஷன், உங்கள் ஃபோக்கஸை ஃபுல்லாக அந்த மெத்தட்ஸ் மேலேயே வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கோல் மேலேயோ உங்கள் மேலேயோ வைக்க மாட்டேங்கிறீங்க. நம்மளுக்குள்ளே மிகப்பெரிய பவர் இருக்குது. அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். அது ஒரு ஜீனி மாதிரி, அந்த பூதம் மாதிரி, நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, நம்மளுக்குள்ளே இருக்குது. அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன பதிய வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் நல்லது பதிய வச்சிங்கன்னா அப்படியே நடக்கும், கெட்டது பதிய வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி, தெரியாதவங்களுக்காக. ஸோ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு கான்ஷியஸாக ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது அப்படியே நடக்கும். அன்கான்ஷியஸாக நீங்கள் தெரியாமல் நெகட்டிவ் எதையோ ஈர்த்திங்கனாலும் அது அப்படியே நடக்கும். நிறைய பேருக்கு என் லைஃப்பில் பிரச்சனை வருது, ஆனால் இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது, ஆனால் இதெல்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்போ ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என் ரிலேஷன்ஷிப்பை நான் இப்படி நினைக்கலையே, என் லைஃப்பை இப்படி நான் நினைக்கலையே. அப்படி நீங்கள் அதெல்லாம் அன்கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள், எத்தனை பேர் லவ் சாங் கேட்டோடனே, ஒரு சோக சாங் கேட்டோடனே அப்படியே சோக மூடுக்கு போய் அதை இமேஜின் பண்ணுவீங்க. அப்போ அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் டக்குன்னு பதிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கும். அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம அப்போ வெளிப்படுத்துகிறோம். இது மணி, ஜாபு எல்லாத்துக்குமே இது ரிலேட்டட் ஆகும். நம்மக்கிட்ட காசே இல்லைன்னு சொல்கிறது, காசு இருக்கிறவங்க கெட்டவங்க, காசு இல்லாதவங்க நல்லவங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்மளே நினச்சி நம்மளுக்குள்ளே ஒரு ட்ராப்பை உருவாக்கி அதை நம்மளை அறியாமலே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நம்ம சப்கான்ஷியஸில் பதிய வச்சு. அப்போது அது நடந்த உடனே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீ கவுன்சிலிங் கோர்சஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய விஷயங்களை நம்ம ஈர்த்துட்டு அதை நம்ம மனசில் பதிய வச்சுட்டு அது நடக்கும்போது ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ரெண்டாவது, மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம சப்கான்ஷியஸில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை ஈர்த்துட்டு ஒரு 5 நாள் மெத்தடோ ஒரு 10 நாள் மெத்தடோ பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அது பதியும், நம்ம சப்கான்ஷியஸ் எப்படி நம்பும்? நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேஷன் மூலமாக அதை நம்ப வைக்கணும். நீங்கள் ரிப்பீட்டடாக எந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உண்மைன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் நம்பும். அதுக்கு எது உண்மை எது பொய்லாம் அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எது நல்லது எது கட்டுதுன்னு அதுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. அது ஒரு அடிமை மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே கேட்கும். ஸோ இன்னையிலேருந்து இந்த மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ ஓகே, அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நம்பிக்கையாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி எனக்கு எந்த மெத்தடுமே எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு எந்த மெத்தட் மேலே நம்பிக்கையும் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அமைதியாக ரிலாக்ஸாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கிட்டு பொறுமையாக உங்களுக்கு இருக்க பிரச்சனையை, அதை என்ன ப்ராப்ளமோ இல்லை உங்கள் கோல் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. மணி, ஜாப், லவ், என்ன வேணால் இருக்கலாம். இல்லை பர்சனல் இஷ்யூஸ், இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஃபேமிலியில் பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே சால்வ் பண்ண முடியாத ரிலேட்டிவ்குள்ளே இஷ்யூ என்ன வேணால் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட ஓகே. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை மைண்டுக்கு கொண்டு வாங்க. இது என்னுடைய பிரச்சனை இது என்னுடைய கோல், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 3 டைம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சை பொறுமையாக இழுத்து வெளியில் விடுங்க. அப்படியே பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். அதை அப்படியே கவனிச்சுட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட பேச ஆரம்பிங்க. உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு, சப்கான்ஷியஸ் மைண்ட், எனக்கு தெரியும் உனக்குள்ளே இந்த சொல்யூஷன் இருக்குது, உன்னால் இந்த சொல்யூஷனை எனக்கு தர முடியும்னு எனக்கு தெரியும். நீ இந்த சொல்யூஷனை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த கோலை
உன்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியும். எனக்கு நீ இந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு. இப்போ ஜாப்னா சப்கான்ஷியஸ் இந்த ஜாபை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி, இந்த ஜாபை உன்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், எனக்கு இதை நீ அச்சீவ் பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி. நான் இந்த ஜாபில் இருக்கேன், எனக்கு நீ இதை அச்சீவ் பண்ணி கொடுத்த, உனக்குள்ள எல்லாம் இந்த பவர் இருக்குது, என்னால் இது முடியாது, ஆனால் உனக்குள்ளே இதை கண்டிப்பாக நீ இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்டே பேசுவாங்க. கோல்டு ரேட்டர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி உன்னால் முடியும், நீ இதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசுங்க. அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, எல்லா மெத்தட்லேயும் சொல்கிற மாதிரி அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அதை உங்கள் சப்கான்ஷியஸ் பண்ணி கொடுக்கும். அது ஸ்ட்ராங்காக நம்புங்க. இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்கோம், இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதில் முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். நீங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போ ஓப்பனில் இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் மைண்டுக்கிட்ட பேசுனா அதுக்குள்ளே நம்மளால் இது பண்ண முடியும் போலன்னு சொல்லிவிட்டு அது ஈஸியாக உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் 1 நாள் 2 நாள் பண்ணிட்டெல்லாம் என்னால் முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே நிறைய நெகட்டிவ் பதிவுகள், நிறைய தேவையில்லாத பதிவுகள்லாம் ஆல்ரெடி நீங்கள் கடந்த 1 வருஷமாக 6 மாதமாக ஏன் பிறந்ததுலேருந்து கூட பதிய வச்சுருப்பீங்க. அந்த பதிவுலாம் நீங்கள் 1 நாள் பண்ணுறதுல உடனே போகாது. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 21 days கஷ்டமாக தான் இருக்கும். 21 days பண்ணி நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணணுமா, வாழ்க்கையை மாற்றணுமா, எனக்கு இப்போவே வேணும்னு இருக்கும், இப்போவே வேணும், நான் இப்போவே அச்சீவ் பண்ணணும்னு தோணும், எல்லாமே ஓகே தான். லைஃப்பில் எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த 21 days உங்கள் லைஃபே மாற்றிடும். இதை நீங்கள் டெய்லி நைட் ட்ரை பண்ணுங்கள். அந்த 21 days கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும். இந்த 21 days-உம் நீங்கள் கொடுக்க மறந்துட்டு வேண்டாம் இவ்வளோ நாள்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சிம்பிளாக 1 நாள் பண்ணுற டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னமும் அந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு 1 நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்னால் முடியல, எனக்குலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது, லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபேக்கு, மேனிஃபெஸ்டேஷன்லாம் போய் அந்த மாதிரி சொல்லி இன்னும் உங்கள் லைஃப்பை அதே லூப்பில் சிக்கிட்டே இருக்காமல் இதை பிரேக் பண்ணுறதுக்கு 21 days கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு அப்போ நெகட்டிவ் விளைவுகள் வந்தால் வரட்டும். ஏன்னா உள்ளே இருந்தது ஃபுல்லாக அப்போ தான் வெளியில் வரும், வெளியில் வந்து போகும். உடனே எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, ஐயோ நான் வேறு இது மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு நெகட்டிவ் நடந்துச்சு சொல்லி அதை ட்ராப் பண்ணாதீங்க. ஒரு 21 days கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா பிறந்ததுலேருந்து ஒரு நெகட்டிவ் போகணும்னா எப்படி? இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸிலே ஒரு அழுக்குக்காரை இருக்குது, அதை நீங்கள் ஒரு துவையிலே போயிடுமா, 2 துவையிலே போயிடுமா? இல்லை நீங்கள் ஊரை வச்சு தேய்ச்சி துவைச்சிக்கிட்டே இருந்தால் தானே போகும். அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் இத்தனை வருஷமாக தங்கிருச்சு, 1 நாள் 2 நாள் இல்லை 1 வீக்கில் எப்படி போகும்? ஸோ உங்கள் லைஃப்பை மாற்றணும்னா உங்களுக்காண்டி இதை பண்ணுங்கள். ரொம்ப டைம்லாம் எடுக்க போகுது. நீங்கள் நைட்டு தூங்கல ஒரு 5 minutes, எவ்வளோ நேரம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் நைட்டு பண்ணுறீங்க, இந்த விஷயம் உங்கள் லைஃபுக்காக பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.